நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுடன் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் ராஜு ஆகியோர் நயினார் நாகேந்திரன் இடத்திற்கே சென்று 10 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். சட்டப்பேரவை அரங்கத்துக்குள்ள முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கடம்பூர் ராஜு இருவருமே பாஜக சட்டமன்ற குழு தலைவரும் எம்எல்ஏவுமான நயினார் நாகேந்திரன் இருக்கைக்கு அருகே அமர்ந்து 10 நிமிடம் பேசியது அரசியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருந்தாரு. இந்த சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழல்ல மற்றொரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய தலைவர் வரலாம் அப்படின்னும் அந்த புதிய மாநில தலைவர் பட்டியல்ல நயினார் நாகேந்திரன் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர், அதுவும் அதிமுகவுல முக்கியமான முன்னாள் அமைச்சர்களான ஆர்.பி. உதயகுமாரும் கடம்பூர் ராஜுவும் நயினார் நாகேந்திரன் இருக்கைக்கு அருகே அமர்ந்து 10 நிமிடம் பேசியதுதான் இப்ப சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளேயும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.